எரிச்சல், ஒரு கோபம் ஒரு காரணமாக இருக்கு. ஆகத்தான் வேதம் சொல்லுவது பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 37 சங்கீதம் 8வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது பார்க்கிறோம். 37 சங்கீதம் 8வது வசனம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு. ஆமே, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல். எரிச்சல் பாருங்க, அது தனியாமல் அப்படியே அது நிலைத்திருக்கும் பொழுது அது என்னவாய் மாறுபடுகிறது? பொல்லாங்கான கிரியைகளை கொண்டு வருகிறது. தீமையான கிரியைகளை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. தீமையான செயல்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் எரிச்சல் தனிய கடவுள் சொல்லப்பட்டது. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் வேண்டாம். இடத்துல வாசிக்க முடியும். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பதாகவே என்ன செய்யணும்? உங்கள் எரிச்சல் அல்லது உங்கள் கோபம் என்ன செய்யணும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனியாக. அல்லேலூயா. என்ன இருக்கும்? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே உங்கள் எரிச்சல் என்னத்துக்கு வந்துடணும்? ஒரு முடிவுக்கு வந்துடணும். ஆமே, நைட்டு வரைக்கும் கூட கொண்டு போகக்கூடாது, மறுநாளைக்கும் கொண்டு போகக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாகவே உங்கள் எரிச்சல் என்ன செய்யும்? ஏன்னா எரிச்சல் நீங்க அப்படியே அடுத்தடுத்து கொண்டு போனீங்கன்னா அடுத்து என்ன வந்துடும்? பொல்லாப்பை விளைவித்து விடும், தீமையை விளைவித்து விடும். ஆமே, ஆகவே எரிச்சல் தனியே கிடவது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நடைபெறுகிறார். ஸ்தோத்திரம். அப்ப பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சலை நாங்கள் செய்து கொள்வோம், அழைத்து விடுவோம். பொல்லாங்கான நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அன்பு இருக்குமானால் ஒருபோதும் அது பொல்லாங்கு செய்யாது. ஆமே, ஒரு காரியத்தை போட்டுக் கொள்ளுங்க. அன்பு என்ன செய்யாது? பொல்லாங்கு செய்யாது. 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கும். ஆமே, அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது. நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் என்னதான்? அன்புதான். ஆமே, சோதனை. ஆகவே எரிச்சல் வேண்டாம். எரிச்சல் பொருளாக எதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும்? அன்பை பெற்றுக் கொள்ள. அன்பு